ஓட்டு எண்ணிக்கை நடைபெறும் இடங்களில் தமிழகம் முழுவதும் 75,000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக தமிழக டிஜிபி போலாநாத் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டசபை தேர்தல் ஓட்டு எண்ணிக்கை மே 13ஆம் தேதி நடைபெறவுள்ளது. மொத்தமுள்ள 234 சட்டசபை தொகுதிகளுக்கான ஓட்டு எண்ணிக்கை 91 மையங்களில் நடக்கிறது. இம்மையங்களில் ஓட்டு எண்ணும் பணிகளுக்கு எவ்வித அச்சுறுத்தலும் ஏற்படாத வகையில் விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன என்று தமிழக போலீஸ் டிஜிபி போலாநாத் தெரிவித்தார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த போலாநாத், ஓட்டு எண்ணிக்கை சுமூகமாக நடைபெறும் வகையில் 75,000 தமிழக போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாகவும் 17 மத்திய ஆயுதப்படை, 10 ரயில்வே பாதுகாப்பு படை என 27 பிரிவுகள் ஏற்கனவே ஓட்டு எண்ணும் மையங்களில் முதல் அடுக்கு பாதுகாப்பை மேற்கொண்டு வருவதாகவும், மேலும் கூடுதலாக மத்திய அரசின் தொழில்துறை பாதுகாப்பு படையைச் சேர்ந்த 18 பிரிவுகள் வரவுள்ளதாகவும் தெரிவித்தார். கவுண்டிங் சென்டரில் நல்ல பந்தோபஸ்த் ப்ரொவைட் பண்ணுறதுக்கா இப்போ 18 கம்பெனி தான் பேராமிலிட்ரி வெஸ்ட் பெங்கால் நாளைக்கு ஏரில் வராங்களா. திருச்சி, மதுரை, சென்னை ஏர்போர்ட்டில் வந்துட்டு எல்லா டிஸ்ட்ரிக்ட் எஸ்பிஸ் அவங்க கலெக்ட் பண்ணிட்டு போவாங்க. நாமளாக எல்லா கவுண்டிங் சென்டரில் மினிமம் ஒரு 16 பேர் பேராமிலிட்ரி ஆள் இருப்பாங்க. அது இன்னர் கார்டனில் ஸ்ட்ராங் ரூம், கவுண்டிங் ஹால் அண்ட் எஸ்கார்ட்டிங் த இவிஎம்ஸ் அந்த மேட்டருக்காக யூஸ் பண்ணிருப்பாங்க. இதுக்கு தவிர மற்ற தமிழ்நாடு போலீஸ் எக்ஸ்ட்ரா பந்தோபஸ்த் மிடில் லெவல், அவுட்டர் லெவலில் ப்ரொவைட் பண்ணிருவாங்க. கவுண்டிங் சென்டரில் நல்ல பந்தோபஸ்த் இருக்குது. லைன் ஆர்டர் ப்ராப்ளம் வரதுக்கு சான்ஸ் இல்லை. வந்தால் ஆஃபீஸர்ஸ் நல்லா ஹேண்டில் பண்ணிடுவாங்களா. ஒவ்வொரு மையத்திலும் 3 அடுக்கு கொண்ட தற்காப்பு வளையம் அமைக்கப்பட்டு முதல் அடுக்கில் உள்ளூர் போலீசார் மற்றும் ஆயுதப்படை போலீசார் பாதுகாப்பு பணியில் இருப்பார்கள். மொத்தம் உள்ள 91 ஓட்டு எண்ணிக்கை மையங்களில் டிஎஸ்பி அந்தஸ்தில் உள்ள அதிகாரிகள் தலைமையில் கட்டுப்பாட்டு அறை அமைக்கப்பட்டு பாதுகாப்பு அளிக்கப்படும் என போலாநாத் கூறினார்.